வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் முந்திரி பருப்பில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். பெரும்பாலான இந்திய இனிப்புகள் மற்றும் பாரம்பரிய தயாரிப்புகளில் அவற்றினுடைய சுவையை அதிகரிக்க பயன்படுத்தக்கூடிய முக்கிய ஒரு உணவுப் பொருளாக முந்திரி பருப்புகள் இருக்குது. பலவிதமான சத்துக்கள் ஆற்றல் மையமாக முந்திரி பருப்பு இருக்குது. இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகின் பிற பகுதிகளுமே ரொம்ப பிரபலமானது முந்திரி பருப்பு. பொதுவாக முந்திரி பருப்புகளை நம்ம சாப்பிடும்போது உடல் எடை அதிகரிக்கும் அப்படின்றது வந்து ஒரு கட்டுக்கதை இருக்குது. ஆனால் நீங்கள் அதை நம்பாதீங்க. தினசரி முந்திரி பருப்புகளை நீங்கள் அளவோடு சாப்பிடும்போது நிறைய மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய உடல் எடையை பக்க விளைவுகளே இல்லாமல் விரைவாக குறைக்கிறதுக்கு நம்மளுடைய உணவுகளை நீங்கள் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு முந்திரி பருப்புகள் அடங்கியிருக்கக்கூடிய மெக்னீசியம் பெரிதும் உதவிகரமாக இருக்குது. முந்திரி பருப்புகள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் வளர்ச்சிதை மாற்றம், அதாவது மெட்டபாலிசத்தை வந்து வேகப்படுத்துறதுக்கும் கொழுப்பை எரிக்கிறதுக்கும் உதவி செய்யுது. ஸோ உடல் எடையை குறைக்கிறதுல மிக முக்கியமான பங்கும் முந்திரி பருப்பு வந்து பார்த்தோம்னா வகிக்குது. மேலும் முந்திரி வந்து கம்பேர் பண்ணும்போது ஒப்பீட்டளவில் புரதத்தினுடைய நல்ல ஆதாரமாக இருக்கிறதால தினசரி சரியான அளவில் முந்திரி பருப்பு நம்ம சாப்பிடுவது உண்மையில நம்மளுடைய எடையை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ பக்க விளைவுகள் இல்லாமல் நம்மளுடைய உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா பசியை கண்ட்ரோல் பண்ணும். முந்திரி பருப்பு சாப்பிட்டீங்கன்னா பசி கண்ட்ரோல் ஆகும். தேவையில்லாத அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. உங்களுடைய உடல் எடை தானாக குறைய ஆரம்பிக்கும். நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முந்திரி பருப்பில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், நார் சத்துக்கள், இது எல்லாமே நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடல் எடையை வந்து குறைத்து கொடுக்கும். அளவோடு சாப்பிட்டோம் அப்படின்னா இது சாத்தியம். சருமம் பளபளப்பாக இருக்கிறதுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். முந்திரி பருப்புகளில் செலினியம் அதிகமாக இருக்குது. இது விட்டமின் ஈயோட ஆன்டி ஆக்சிடென்ட்டாக செயல்படுது. இது தவிர முந்திரி பருப்புகள் இருக்கக்கூடிய காப்பர் ஆன்டி ஆக்சிடென்ட் இது சருமத்தை பளபளப்பாகவும் பொலிவாகவும் மாற்றுவதற்கு உதவிகரமாக இருக்குது. முந்திரி விதைகளிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய முந்திரி ஆயில் என்றிருக்கக்கூடிய செலினியம், ஜிங்க், மெக்னீசியம், இரும்பு சத்து மற்றும் பாஸ்பரஸ் போன்ற இந்த ஊட்டச்சத்துக்கள் அத்தனையுமே நம்மளுடைய சருமம் ஆரோக்கியமாகவும் சுருக்கம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ உள்ளிருந்து சருமம் வந்து நமக்கு அழகாக மாற்றப்படும். சருமத்தில் எந்த விதமான தொய்வும், முக சுருக்கங்களும், கண் கருவளையங்களும், கரும் புள்ளிகளும், முகப்பொருட்களும் எதுவுமே இருக்காது. மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும். ஈர்ப்பு, அதாவது என்ன சொல்றது அப்படின்னா நமக்கு வந்து ஈரப்பதத்தோட ஒரு சருமம் கிடைக்கும். சாஃப்டாக இருக்கும் நம்ம சருமம். வறட்சியெல்லாம் நம்ம சருமத்தில் ஏற்படாது. முந்திரி பருப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நமக்கு சாத்தியம். ஆரோக்கியமான கண் பார்வையை பெறுவதற்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். முந்திரி பருப்புகளில் அதிக அளவு லூடின் மற்றும் பிற முக்கிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. இது நம் கண்களை சேதமடையாமல் பாதுகாக்குது. ஆரோக்கியமான கண் பார்வையை உறுதி செய்வதால் வயதானவர்கள் தினசரி தேவையான அளவு முந்திரி பருப்புகளை சாப்பிடுவதன் மூலமாக குருட்டுத்தன்மை ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைத்துக் கொள்ளலாம். மேலும் கண்புரை வராமல் தடுத்துக் கொள்ளலாம். மேலும் முந்திரியில் காணப்படக்கூடிய ஜியாக்சாந்தின் என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் பாதிப்பிலிருந்து நம்மை பாதுகாக்கிறதுக்கு அவசியமான ஒன்று. எனவே நம்ம வந்து கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுத்துக்கொள்ளும் முந்திரி பருப்பு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஒற்றை தலைவலிக்கு நிரந்தர தீர்வாக அமைகிறது முந்திரி பருப்பு. பொதுவாக மெக்னீசியம் பற்றாக்குறை பல உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். உடலில் மெக்னீசியத்தினுடைய அளவு சீராக இருக்க வேண்டும் அப்படின்னா தினசரி சில முந்திரி பருப்புகளை நம்ம சாப்பிடலாம். முந்திரி பருப்புகள் இருந்திருக்கக்கூடிய மெக்னீசியம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும். அதே போல் ரத்த நாளங்களை தளர்த்தி ஒற்றை தலைவலியினுடைய அதிர்வெண் மற்றும் தீவிரத்தை குறைக்கிறதுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். அதாவது நம்மளுடைய அந்த நரம்புகளுடைய அதிர்வை வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு தடுத்து நிறுத்தும். ஒற்றை தலைவலியினுடைய அதிர்வெண் தீவிரத்தை குறைக்கிறதுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கிறதால சாதாரண தலைவலியில் ஆரம்பித்து ஒற்றை தலைவலி வரைக்குமே நமக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் ஆரோக்கியமாக, மன அழுத்தம் இல்லாமல் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக செயல்படுவோம். படபடக்கக்கூடிய தன்மை கூட நமக்கு இருக்காது. கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். தொடர்ந்து முந்திரி பருப்புகளை சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய முக்கிய நன்மைகளில் ஒன்று, இது நமக்கு புற்றுநோய் வருவதற்கான அந்த ஆபத்தை குறைக்கும். ஏன்னா முந்திரி பருப்புகளில் ப்ரோ ஆந்தோசைனின் எனப்படக்கூடிய ஒரு வகை ஃப்ளவனாய்ட்ஸ் இருக்குது. இது நம்மளுடைய உடலில் புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியடைவை தடுக்கிறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை கட்டுப்படுத்தி புற்றுநோய் செல் பரவலை முற்றிலுமாக உடலிருந்து வெளியேற்றி மீண்டும் பரவாமல் தடுக்கிறதுக்கும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த முந்திரி பருப்பு உதவிகரமாக இருக்கும். சிறந்த இதய ஆரோக்கியத்திற்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். முந்திரி பருப்புகள் இருந்திருக்கக்கூடிய அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள், பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நம் இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். இதில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள் நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை நமக்கு வந்து குறைச்சிரும். ஸோ ஏன்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொழுப்புகள் தான் வேணும், கெட்ட கொழுப்புகள் வேணாம். அந்த கொலஸ்ட்ராலோட
அளவை கண்ட்ரோல் பண்ணுறதன் மூலமாக ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பும். ஸோ ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் செல்ல ஆரம்பிக்கும் போது இதய துடிப்பும் சீராக இருக்கும். இதனால் மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த பிரச்சனையுமே இருக்காது. இதயம் பல மடங்கு நமக்கு வலுவாகும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் தொடர்ந்து நன்மைகளை பெறணும் அப்படின்னா அளவோடு தொடர்ந்து தினமும் உங்களுடைய உணவுகளில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லையும் சேர்க்கலாம். இல்லைனா நீங்கள் அதை ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். சில பேர் பார்த்தோம்னா உணவுகளே சாப்பிடாம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கொள்ளுங்க. அது உங்களுடைய உடல் எடையை குறைத்து கொடுக்கும். அது சாத்தியம்தான். தொடர்ந்து முந்திரி பருப்பு எடுத்துக்கொண்டு நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.